வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 6. எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டே நான் வேணும்னு அடாவடி பண்ற மாதிரி சொல்றீங்களே என்றாள் மணிகர்ணிகா முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு. வாய்விட்டு நகைத்தவன், சரி இப்ப என்ன பத்தி தெரியணும் அவ்வளவுதானே என்று தன் குடும்பம் பற்றியும் வேலை குறித்தும் சுருக்கமாக சொன்னான் ஜெய்சங்கர். அவனுடைய வேடிக்கையான பேச்சை அவள் ஆவலுடன் ரசித்துக் கொண்டிருக்க அதை கெடுக்கும் வண்ணம் வண்டியை எடுக்க மெக்கானிக் வந்து சேர்ந்தான். அவன் வண்டியில் ஸ்கூட்டியை ஏற்றி அனுப்பிவிட்டு மணியை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான் ஜெய். ஆமா, ஜேர்னலிசத்துல டிப்ளமோ கோர்ஸ் எதுவும் இருக்கா? என் அம்மா கிட்ட எப்படியாவது அடம் பிடிச்சு மீடியால சேரணும். அப்போ ஸ்கூல் முடிச்ச சின்ன பொண்ணு அப்படின்னு பயந்தாங்க. இப்பதான் காலேஜ் படிப்பை முடிச்சிட்டேனே, கொஞ்சம் பிடிவாதமா நின்னா வழி கொண்டு வந்துடலாம். அப்படி வந்தா நீங்க எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா என்று ஆர்வமாக வினவினாள் மணி. அது நீ நடந்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. ஏன் நான் என்ன செய்யணும்? உங்ககிட்ட தைரியமும் வீரமும் நிறையவே இருக்கு மணி. ஆனா கூடவே விவேகமும் வேணும். எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் செய்யக்கூடாது. அது உனக்கும் ஆபத்தை விளைவிக்கலாம். நீ எடுத்துட்டு இருக்க வேலைக்கும் பிரச்சனையை தரலாம்ல. எதையும் 4 கோணங்கள்ல அலசி ஆராய்ஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். இந்த துறைக்கு அது மிகவும் முக்கியம். சரி, நிச்சயம் நான் மாத்திக்கிறேன். அப்போ உதவி பண்ணுவீங்களா? எனக்கு இந்த துறையில யாருமே தெரியாது என்றாள் சின்ன குரலே. டோன்ட் வரி, ரிசல்ட் வந்தது சொல்லு, கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். ஓ தேங்க்யூ, ஐம் சோ ஹாப்பி என்றவள் குதூகலிக்க ஜெயின் உதடுகளின் புன்னகை அரும்பியது. சில நிமிடங்களில் அவன் அலைபேசி ஒலிக்க வண்டியை ஓர கட்டியவன், ஒரு நிமிஷம், முக்கியமான கால் என்று அவளிடம் தெரிவித்துவிட்டு போனை காதுக்கு கொடுத்தபடி கொஞ்சம் தள்ளி சென்றான். எதிர்புறம் பேச பேச முகம் மாறியவன், எங்க, எப்போ, வயசு என்னன்னு தெரியுமா? சரி நான் போறேன் என்று தந்தி வார்த்தைகளில் பேசியவனின் முகம் முழுவதும் பதற்றம் சூழ்ந்திருந்தது. என்ன பிரச்சனைன்னு கேட்கலாமா வேண்டாமா என குழம்பிக் கொண்டிருந்த மணி அவன் விழிகள் வெளிப்படுத்திய வேதனையை கண்டு துணிந்து கேட்டாள். எதுவும் பிரச்சனையா என திரும்பியவன், சரிவா வண்டியில ஏறு, உன வீட்டுல விட்டுறேன் என்று வண்டியை கிளப்பினான். இல்ல, நீங்க எங்க முக்கியமா போன மாதிரி பேசிட்டு இருந்தீங்களே, அவசரம்னா முதல்ல அங்க போலாம். மணி, நானே டென்ஷன்ல இருக்கேன், தயவு செஞ்சு சொல்றது செய் என்றவன் சோர்வாக கூறவும் சரி என்று தலையசைத்து ஏறிக்கொண்டாள். அவளை வீட்டில் இறக்கிவிட்ட ஜெய்சங்கர் லக்ஷ்மியிடம் சொல்லி விடுமாறு கூறிவிட்டு கிளம்பி விட்டான். மணியின் மனதில் ஏதோ ஒருவித பாரம் அழுத்த அவள் சென்ற திசையை பார்த்தபடி சிந்தனையுடன் நின்றாள். ஏ, நீ எப்ப வந்த? ஏன் வாசலில் நின்னுட்டு இருக்க? போன காரியம் என்னாச்சு? ஆமா, அந்த தம்பி எங்க என்று சரவெடியாய் கேள்வி கேட்டார் லக்ஷ்மி. ஓ காட், இவங்க வேற நான் ஸ்டாப் எஃப்எம் மாதிரி மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்காங்களே. அவளுக்கு இருக்க டென்ஷன் புரியாம என்று அழுத்தபடி வீட்டினுள் சென்றாள். என்னடி நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்னடானா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாம காது கேட்காதே போறியே. ஷோ பெரியமா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? நானே எனக்கோ ஏதோ தெரியலையேன்னு கவலையில இருக்கேன். இது என்னடி அநியாயமா இருக்கு. சரி, போன காரியம் என்னாச்சு? அந்த பசங்க வழிக்கு வர மாட்டேன்னு வம்பு பண்றாங்களா? அதான் டயர்டா இருக்கிறிய ஒரு மாதிரி. விடு, பெரிய பாட்டு சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். அது இல்ல, ஜெய் எல்லா விஷயத்தையும் சுமூகமா பேசி முடிச்சிட்டார் பெரியமா. இனி அந்த பசங்களால தொந்தரவு வர வாய்ப்பே இல்ல என்றவள் நடந்தது முழுவதையும் அவரிடம் ஒப்புவித்து விட்டு புலம்ப ஆரம்பித்தாள். நல்லா பேசிட்டு இருந்தாரு, அந்த போன் கால் வரமோ அப்படியே மாறி போயிட்டாரு. முகம் முழுசும் வேதனை, பதற்றம், தவிப்பு. பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னவா இருக்கும் பெரியமா? அவளையே ஆச்சரியமாக பார்த்தவர், ஏண்டி உனக்கே இது ஓவரா தெரியல? கூட போன உனக்கே விவரம் தெரியாதப்போ வீட்டுல இருந்து எனக்கு எப்படி தெரியும் என்றார் மகள் கேள்விக்கு பதிலாக. என நொடித்துக் கொண்டு தன் மடி சாய்ந்தவளின் தலை கோதி, சரி சாப்பிடுறியா என்று வாஞ்சையுடன் கேட்டார் லக்ஷ்மி. தன் பிள்ளைகளை விட 7-8 வயது இளையவளான இவள் மீதுதான் அவருக்கு சற்று பாசம் அதிகம். மகளும் மகனும் தங்கள் கடமையை கவனிக்க வெளியூர் சென்றுவிட தனித்திருந்தவருக்கு இவள்தான் மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தாள். லக்ஷ்மியின் பிள்ளைகள் தான் அவரை கேலி செய்வர். இவ மட்டும் இன்னும் எத்தனை நாளைக்கு உங்களோட இருக்க போறா? கொஞ்சம் வருஷத்திலேயே இவளும் வேற வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போக போறாதானே என்பவர்களை மனை துரத்த இவர்தான் சமாதானப்படுத்துவார். இருக்கட்டும், பரவாயில்லடா, என்ன இருந்தாலும் இது என் கடைக்குட்டி என்று அவளை கண்ணம் கெல்லி முத்தமிட்டு கொஞ்சுவார். அவளுடைய வீட்டை விட அவளது பெரியண்ணையின் வீட்டில் எப்பொழுதுமே அவளுக்கு தனி சலுகைதான். போங்க பெரியமா, சாப்பாடெல்லாம் வேணாம், மனசே சரியில்லை. இதனடி பம்பா இருக்கு என அவள் முகத்தை ஆராய்ந்தார். அவர் முகம் நோக்கி திரும்பியவள், சரி அதெல்லாம் இருக்கட்டும்,
உங்க தங்கச்சிக்கு போன் பண்ணி மணி காலேஜ் முடிஞ்சு லீவ்ல தானே இருக்கா, ஒரு 4 நாள் இங்க எனக்கு துணையா வீட்டுல இருக்கட்டும்னு சொல்லுங்க என்று அவருக்கு உத்தரவு பிறப்பித்தாள். அத நீ சொல்லக்கூடாதடி, நானே சொல்லணுமா? நீங்க சொல்லல, உங்களுக்கு தெரியலன்றனாலே நான் சொல்லி தருகிறேன் என்றாள் மணி அசால்ட்டாக. வாயாடி வாயாடி என அவள் கண்ணம் கிள்ளினார் லக்ஷ்மி. குறிப்பிட்ட பகுதியை நோக்கி தன் வண்டியை செலுத்திக் கொண்டிருந்த ஜெயின் மனதில் பெரிய சூறாவளியே வீசிக் கொண்டிருந்தது. கடவுளே, என் பயத்தை உண்மையாக்கிறாத, தயவு செஞ்சு அது மாதிரி எதுவும் நடந்திருக்க கூடாது என பிரார்த்தித்துக் கொண்டே அவ்விடத்தை அடைந்தான். அவன் பதற்றத்திற்கான காரணம் சற்று முன்னர் மார்ட்டினிடமிருந்து வந்திருந்த அந்த போன் கால் தான். ஜெய், இப்பதான் ஒரு மெசேஜ் கிடைச்சது. அங்க நீ தங்கியிருக்கிற ஊருக்கு பக்கத்துல ஒரு ஏரியில சிறுவனோட சடலம் ஒண்ணு மிதக்குதான். போலீஸ்க்கு தகவல் போயிருக்கு. நீயும் ஸ்பாட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு நியூஸ் கவர் பண்ணு. அரியலூர் நிருபர் பர்சனல் ஒர்க்காக வெளியூர் போயிட்டாரு. நான் கேமராமேனை கான்டாக்ட் பண்ணி உடனே அங்க அனுப்பி வைக்கிறேன் என்றான். சற்றென்ற மனம் திகிலடிய, சிறுவனா, வயசு என்னன்னு தெரியுமா என்று வேகமாக கேட்டான். இல்லடா, சொன்னவங்க அதெல்லாம் விவரமா சொல்லல, நீ நேர்ல போய் பாரு. சரி என்று போனை வைத்தவன் கைகள் சில்லிட்டு போயிருந்தது. அவனையும் அறியாமல் முன்தினம் உதவி கேட்டு தன்னருகே வந்து சென்ற அந்த சிறுவனின் முகம் மனக்கண்ணில் தோன்றியது. 2 முரடர்களிடம் மாட்டிக்கொண்டு கெஞ்சியபடி அழுதவாறே சென்றானே. நெற்றியில் வியர்வை அறுப்பு தொண்டையில் அடைத்த எச்சிலை விழுங்கியவன், நோ, அப்படி எதுவும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அவனை எப்படியாவது அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தனே என்று நெஞ்சம் கலங்கினான். சுற்றிலும் பார்வையிட்டவாறே வண்டியை நிறுத்தி இறங்கினான் ஜெய். அதற்குள் அந்த இடத்தில் போலீஸ் ஜீப் ஒன்று வந்திருந்து மக்கள் கூட்டம் கூடி இருந்தது. நெற்றியில் பூத்திருந்த வியர்வையை துடைத்தபடி இவன் முன்னேற, ஹலோ சார் என்ற கூவலுடன் முன்னே வந்து நின்றான் கேமராமேன் கோபி. நீங்க ஊருக்கு வந்திருக்கீங்கிறதே எனக்கு இப்பதான் தெரியும் என்று புன்னகை முகமாக பேசியவனிடம் முகமனுக்கு கூட புன்னகைக்க இயலாமல் அவஸ்தையாய் உதட்டை மட்டும் விரித்து காண்பித்துவிட்டு நடந்தார் ஜெய். இதயத்தின் படபடப்பு செவியை தீண்ட அதை சமன் செய்ய முயற்சித்தபடி கூட்டத்தை விலக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தான். ஏரியிலிருந்து இப்பொழுதுதான் சிறுவனின் உடலை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். கை முஷ்டிகளை இறுக்கியபடி தன் தடுமாற்றத்தை வெளிக்காட்டாமல் இறுக்கமாக நின்றிருந்தான் நாயகன். சிறுவனின் உடலை கொண்டு வந்து கரையில் போட்டதும் எஸ்ஐ அருகில் சென்று அதன் முகத்தை திருப்ப ஜெயின் இதயம் தன் துடிப்பை நிறுத்தியது. ஷோ, கடைசியில் அப்படிதானா? உணர்ச்சி பெருக்கில் சட்டென்ற விழிகள் கலங்கி நின்ற நேரத்தில், இந்த பையனை யாருக்காவது அடையாளம் தெரியுதா? இவன் இந்த ஊரை சேர்ந்தவன் தானா என்று சுற்றியுள்ள கூட்டத்தினரிடம் விசாரிக்க ஆரம்பித்தார் கான்ஸ்டபிள். தன்னை சுதாரித்தவன் புள்ளி நீரை வெளிவிடாமல் வேகமாக உள்ளிழுத்துக் கொண்டு இறுகிய முகத்துடன் அச்சிறுவனின் முகத்தை வெறித்து பார்த்தான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.